Hi, hello. Welcome to Sri Electronics and Embedded Solutions Coimbatore. So, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிட் வந்து பாத்தீங்கன்னா 36 volt 250 watts CY உடைய ஒரிஜினல் கிட் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம நிறைய பேர் 36 250க்கு வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம கஸ்டமரில் இருக்கட்டும். ஸோ இது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஹோல் சைக்கிள் கிட், அதாவது உங்கள் நார்மல் சைக்கிளை எலக்ட்ரிக்கல் சைக்கிளாக மாற்றக்கூடிய கிட்டு தான் இது. ஸோ இது வந்து 36 volt 250 வாட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரிஜினல் CY பிராண்ட்லேருந்து வரக்கூடிய பைசைக்கிள் கன்வர்ஷன் கிட்டு. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா we will provide you சார்ஜர் இன்க்ளூடிங் சார்ஜரோட இந்த கிட்டு வருது. அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த கிட்டு வேணும் அப்படின்னீங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஸ்டோரில் இது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போயிட்டு டேரெக்டாக இதை ஆர்டர் பண்ணி உங்களுடைய அட்ரஸ்க்கே நாங்கள் வந்து டெஸ்பேச் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக போயிட்டு அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த கிட்டனுடைய கம்ப்ளீட் அன்பாக்சிங், அதனுடைய கனெக்ஷன், அப்புறம் நம்ம வந்து டெமோ தான் நீங்கள் இப்போ லைவாக பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து நம்மளுக்கு ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கிட்ஸும் நம்ம வந்து இப்போ ஆஃபர் ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம். சைக்கிள் கிட் ஆகட்டும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹப் மோட்டர் கிட்டுகளாகட்டும், BLDC மோட்டர் கிட்டுகளாகட்டும், அப்புறம் ஹப் மோட்டர் கிட்ஸு ஃபார் ஸ்கூட்டி ஆக்டிவா, பெரிய பைக்குகளுக்காகட்டும், ஸ்ப்ளெண்டர், அப்புறம் 16 17 18 எக்ஸல் சூப்பர்லேருந்து நம்மளுக்கு வந்து பெரிய வண்டிகளுக்கு, அதாவது ஸ்போர்ட்ஸ் டைப், அப்புறம் வந்து 2000 watts ஹப் மோட்டார் எல்லாமே நம்மளுடைய சைட்டில் வெப்சைட்டில் வந்து ஆன்லைன் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. எந்த கிட் நீங்கள் புக் பண்ணாலும் ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த ஆஃபர் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய நார்மல் இதுவும் நார்மல் சைக்கிளாக பெட்ரோல் எலக்ட்ரிக்கல் சைக்கிளாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே ஆல்ரெடி நம்ம வந்து 3 செக்மெண்ட்டாக நம்ம வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டோட்டல் கிட்டினுடைய என்னென்ன ஆக்சசரிஸ் இந்த கிட்டை அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் என்னென்ன கிட்டில் என்னென்ன ஆக்சசரிஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் இந்த ஆக்சசரிஸ் அப்படியே உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த கிட்டோட. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் வந்து கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கண்ட்ரோலர், மோட்டார், இந்த த்ராட்டில் செட்டு, பிரேக் ஷூஸ், பிரேக் ஒயர்ஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு த்ராட்டில் வித் ஹாரன்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரியலாக நம்ம வந்து காமிச்சு கொடுத்துட்றோம். இது வந்து யாருமே எந்த கம்பெனியுமே வந்து பண்ணுறதில்ல. நம்ம வந்து நீங்கள் நம்மக்கிட்ட கிட்டு வாங்கினாலும் வாங்காட்டியும் நம்ம வந்து நம்மளுடைய அன்பாக்சிங் ப்ளஸ் கனெக்ஷன் ப்ளஸ் டெமோ அப்படி தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்டார்டிங் வீடியோலேருந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா அப்படி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து அதே மாதிரி ஃப்ளோவில் தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். கிட்டு வாங்கிட்டீங்க, நம்மக்கிட்ட வாங்குறீங்களா வெளியில் வாங்குறீங்க, எப்படி கனெக்ட் பண்ண தெரில அப்படிங்க நிறைய பேர் இது பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் இந்த வீடியோ வச்சு நீங்கள் உங்கள் வண்டியை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம், நீங்களும் எலக்ட்ரிக்கல் வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட்ரி கிட்டாக வருது, ஹப் மோட்டர் கிட்டு இன்க்ளூடிங் சார்ஜர். இது கூட நீங்கள் ஒரு பேட்டரி மட்டும் வாங்கினீங்கன்னா போதும், நீங்களே வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம். உங்களோட ஈஸியஸ்ட் வே ஆஃப் நீங்களே வந்து DIYயாக நீங்கள் வீட்லேயே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே ஸ்கூல் கோயிங் கிட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்துக்குமே இந்த கிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் பெட்டர் ப்ரைஸிங்கில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாவில். வித் பெட்டர் ப்ரைஸிங், பெட்டர் குவாலிட்டி, பெட்டர் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம இந்த கிட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே புக் பண்ணணுன்னா அந்த கிட்டு வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. நீங்கள் போய்ட்டு எங்களோட ஆன்லைன் ஸ்டோரில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா. SESonlinestore.com கீழே வந்து நம்ம வெப்சைட்டு லிங்க் வந்து அப்பப்போ போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ ஜஸ்ட் நீங்கள் போய் பார்த்துக்குங்க என்னென்ன ப்ரைஸு, நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ப்ரைஸஸை. இந்த குவாலிட்டியில் யாருமே இது வரைக்கும் நம்ம கொடுத்தது இல்லை. இவ்வளோ விதமான கிட்ஸு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ வைட் ரேஞ்சஸ் ஆஃப் கிட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம ஒரு பர்டிகுலர் பிராண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ அந்த பிராண்டினுடைய ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் கிட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லலாம். இது கிட்ட வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து வரோம். மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஹை ஸ்பீடு ஹப் மோட்டார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 36 volt 250 watts. இது வந்து பிளாக் கலர் ஹப் மோட்டார். நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். நல்லா இல்லை, ராட் லென்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சைடில் அந்த நேம் பிளேட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே இருக்குது, தெரியுதா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு 36 volt 250 wattsனுடைய ஹப் மோட்டார் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து பியூர் காப்பர் வைண்டிங் மோட்டார் கம்மிங் வித் CY பிராண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஹை ஸ்பீட் பிரஷ்லெஸ் ஹப் மோட்டார் 36 volt 250 watts. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதனுடைய நெக்ஸ்ட் ஆக்சசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலரும் வந்து பார்த்தீங்கன்னா CY பிராண்ட்லேருந்து தான் வருது. ஸோ இது வந்து 24 volt 36 volt இன்புட் வோல்டேஜ் 250 wattsனுடைய இது. கரண்ட் ரேட்டிங் வந்து 14 ampere கண்ட்ரோலர். சரிங்களா? அப் டு 250 wattsக்கு உள்ள கிட்டுக்கு நம்ம இந்த இது வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம CYலேருந்து வரக்கூடியது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரோலர், காம்பேக்டாக இருக்குது கண்ட்ரோலர். ஸோ அடுத்த ஆக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு த்ராட்டல் பாருங்கள். த்ராட்டல் வந்து நம்மளுக்கு வந்து வித் கீ சுவிட்சோடு வருது. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இது வந்து பேட்ரி இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இதிலே வந்துடும். இங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்டி, எஃப்ங்கிறது வந்து ஃபுல் சார்ஜு. ஸோ இதுலேயே நம்ம வந்து சைக்கிளில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு வந்து பார்த்துக்கலாம். தென் வந்து பவர் கீயில் 2 சுவிட்சஸ் வந்து நம்ம 2 கீஸ் வந்து நம்ம கொடுத்துறோம். இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு த்ராட்டல். இது வந்து சும்மா எம்டியாக தான் இருக்கும். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். வித் ஸ்பீடு வந்து நம்ம ஆக்சிலரேட் பண்ணுறது இங்கேயே வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹாரன் சுவிட்சு. இது வந்து ஹெட்லைட். நீங்கள் அங்கே பாருங்கள், ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஹெட்லைட். இது வந்து ஹாரன் சுவிட்சு. ஹாரன் நம்ம வந்து இதுலேயே இன்பில்டாக வந்துடுது. லைட்டும் போட்டுக்கலாம், ஹாரனும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இதனோட வந்துடுது. ஸோ ப்ளஸ் வந்து ஹெட்லைட் கம் ஹாரன். இது நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஹெட்லைட் இப்போ போடுறோம். நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வித் இன்பில்டு ஹாரனோட வருது. ஹாரன் வேணாலும் நம்ம இதுலேயே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு வைடு ஆங்கிள் ஜூமிங் கிடைக்குது உங்களுக்கு. நல்லா பவர்ஃபுல்லான லைட்டு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு பிரேக்கிங் வந்துடுது. சரிங்களா? பிரேக்கிங் சிஸ்டம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சலரேஷன் சென்சார் வருது, ஸ்பீட் ஆக்சியல் சென்சார். சரிங்களா? இதுவும் நம்ம இது கூட வந்து கொடுத்துட்றோம். ஸோ இந்த கிட்டில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜர் வந்து நம்ம இது கூட கொடுக்குறோம். சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா AC/DC அடாப்டர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட் DC 42 volt வரைக்கும் சப்போர்ட் ஆகும். 2 ampere சார்ஜர். ஸோ இதுதான் அதனுடைய சார்ஜர் வித் அதனுடைய பவர் ஜாக் அதெல்லாம் கொடுத்துட்றோம் இது கூடயே. சரிங்களா? பாருங்கள், இன்பில்டு சார்ஜரோட வருது இந்த கிட்டு. ஸோ இதுதான் இதனுடைய டோட்டல் ஆக்சசரிஸ். நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மோட்டார், செகண்ட் வந்து கண்ட்ரோலர், தேர்டு வந்து இந்த த்ராட்டல் வித் டிஸ்பிளே த்ராட்டல் வித் பவர் கீ சுவிட்சு, ஃபோர்த்து வந்து பிரேக் லிவர்ஸ், 2 பிரேக் லிவர் கொடுக்குறோம். ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட் ஹாரன், அதுக்கு வர்ற சுவிட்சஸ். ஸோ அடுத்தது சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆக்சியல் சென்சார். செவன்த்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சார்ஜிங் யூனிட்டோட வருது இந்த கிட்டு. சரிங்களா? ஸோ இந்த ஆக்சசரிஸ் தான் நம்ம இந்த கிட்டினுடைய டோட்டல் கிட்டாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எங்களோட ஆன்லைன் ஸ்டோரில் நீங்கள் ஆன்லைன் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ
ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம வந்து கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட் நான் கிட்ட வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் டெமோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹப் மோட்டர்லேருந்து ஒரு ஒயர் வரும். அந்த ஒயர் வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலருக்கு போகுது. கண்ட்ரோலருக்கு வந்து இது வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு க்ரீன் டு க்ரீன், ப்ளூ டு ப்ளூ அண்ட் எல்லோ டு எல்லோ வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் கனெக்ஷன்ஸில் இதில் இந்த ஒயிட் கலர் ஒயரை மட்டும் லீவ் பண்ணிடுங்க. ரிமைனிங் ஒயர் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிடணும். பிளாக் டு பிளாக்கு, க்ரீன் டு க்ரீனு, ப்ளூ டு ப்ளூ, எல்லோ டு எல்லோ, ரெட் டு ரெட்டு. சரிங்களா? இது அப்படி நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மோட்டர் அண்ட் கண்ட்ரோலர் முடிஞ்சுது. ஸோ அடுத்தது வந்து நமக்கு பிரேக்கிங் சிஸ்டம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் பிளாக் அண்ட் எல்லோ வருது பார்த்திங்களா, அது வந்து இங்கே பிளாக் டு இது வந்து அப்படியே கனெக்டர் தான், ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகாது. நான் எதுக்கு சொல்லிடுறேன், பிளாக் டு ப்ளூ, எல்லோ டு இங்கே ரெட்டு. சரிங்களா? ஸோ அடுத்ததும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், பிளாக் டு ப்ளூ அண்டு ரெட் டு எல்லோ. சரிங்களா? இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு த்ராட்டில் வித் பவர் கீ சுவிட்சு. ஸோ இப்போ இதனுடைய ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகுது. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் இதனுடைய ஒயரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, க்ரீனு, பிளாக் இருக்கும். ஸோ அதேமாதிரி ரெட்டு, க்ரீனு, பிளாக்கு இது வந்து ஆக்சலரேஷனுக்கு போகுது. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பவர் கீ சுவிட்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு வந்து பவரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர், ரெட்டு டு ஒயிட் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஆரஞ்சு டு எல்லோ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதுதான் வந்து பவர் கீ சுவிட்சினுடைய கனெக்ஷனு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சுவிட்சு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. சுவிட்சும் ப்ளஸ் இந்த ஹெட்லைட் கம் ஹார்னும் அது நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 3 விதமான கனெக்ஷன் வந்து போகும், 3 செட் ஆஃப் கனெக்ஷன்ஸ். நீங்கள் அதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த கீழேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 செட் ஆஃப் கேபிள்ஸ் வரும். இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒயர் வரும். ஸோ இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த க்ரீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸோ இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் வித் ரெட் இருக்கும். இது வந்து லைட்டு. இங்கே ரெட்டும் எல்லோவும் இருக்கும், அது வந்து ஹாரனு. சரிங்களா? அதனோட சுவிட்சு. ஸோ இங்கே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ டு ப்ளூ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, இந்த எல்லோ வந்து இங்கே போகுது. இங்கே பார்த்துக்குங்க கனெக்ஷன்ஸில். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து ஈஸி தான், இது ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம கண்ட்ரோலர்லேருந்து ஒரு ஒயர் வரும். கண்ட்ரோலர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3 செட் ஆஃப் ஒயர் வருது. ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து ப்ளூவு, இன்னொன்று வந்து பிளாக்கு. ஸோ இங்கே 3 கனெக்டருக்குமே தனித்தனியாக போகும் பாருங்கள், ரெட்டு, ப்ளூவு அண்டு பிளாக்கு. சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ டு இங்கே எல்லோ போகுது, அப்புறம் இங்கே ப்ளூ டு இங்கே எல்லோ இந்த ப்ளூக்கு வருது. ஸோ இந்த செட் ஆஃப் கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டு இங்கே எல்லோ, அடுத்தது பிளாக் டு இங்கே பிளாக்கு, இங்கே ரெட்டு டு இங்கே வந்து ப்ளூ. சரிங்களா? இதுதான் அதனுடைய கனெக்ஷன்ஸு. நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. க்ரீன் வந்து நம்மளுக்கு வந்து ஹாரன், க்ரீன் வந்து லைட்டு, ரெட்டு வந்து ஹாரன். சரிங்களா? அது மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செல்ஃப் ஸ்டடி வேணும்னா நம்ம இந்த ஒயிட் கலர் ஒயரை நம்ம போட்டுட்டு இந்த மோட்டரோட சிங்க்ரனைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இருக்கும், அது வந்து அந்த ஸ்பீடு சென்சாருக்கு. ஸோ இந்த கேபிள் நம்ம இப்போதைக்கு கனெக்ட் பண்ணல, அப்படியே விட்டுட்டோம். ஸோ இது மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து ஈஸியஸ்ட் வேலை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு கனெக்டர் மட்டும்தான் இருக்கும், பெரிய விதமாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டியது இல்லை இந்த கனெக்ஷன்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனல் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து போகலாம், நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு. ஸோ கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டெஸ்டிங் அண்ட் டெமோ செக்ஷன் வந்து நம்மளுக்கு ஆக்சலரேட் பண்ணி மோட்டர் வந்து நம்ம ரொட்டேட் ஆகிறத வந்து பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க. பவர் ஆல்ரெடி ஆனில் இருக்குது, நான் இதுக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள்.
ஸோ மெதுவாக நம்ம வந்து ஆக்சலரேஷன் பண்ணணும். பாருங்கள், மோட்டர் ரொட்டேட் ஆகுது. மெதுவாக கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் போயிடுச்சு. மோட்டர் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்னிங்காக ஸ்பீடாக ஓடுதுன்ட்டு. மேக்ஸிமம் நான் கொடுத்துட்டேன். மோட்டரோட ஸ்பீட் மட்டும் பாருங்கள். சரிங்களா? மோட்டர் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்னிங்காக ஓடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறேன். ஆக்சலரேஷன் இருக்குது, பிரேக் அப்ளை பண்ணுறேன். ஆக்சலரேஷன் ஓடுது, பிரேக்கும் அப்ளை பண்ணிட்டேன். சரிங்களா? ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம மோட்டருடைய ஃபுல் ஆக்சலரேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து 36 volt 250 watts EY பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஹப் மோட்டர் இதுங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம எல்லாமே இப்போ காமிச்சிட்டோம். ஸோ இந்த மோட்டர் வேணும்னா நீங்கள் எங்ககிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை மேலே நம்பர் இருக்கும், நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற கிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அப்போதான் மார்க்கெட்டில் என்னென்ன புது விதமான கிட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளோட யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.